எப்படி இருக்கீங்க? யாரு பாத்து நம்ம ஊருக்கார போய் சத்த மாதிரி இருக்கு. நான் வந்து நம்ம சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஒரு ரூமுக்கு வந்திருக்கேன். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? இன்னைக்கு நைட்டு மேகி செய்ய போறோம். வாங்க அவர் கூட செஞ்சு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். மாஸ்டர் இன்னைக்கு வரல, மாஸ்டர் வீட்டில் இருக்காரு. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேகி 2 பாக்கெட்டு, முட்டை 2, கொஞ்சம் கேரட்டு, பச்சை மிளகா, வெங்காயம் போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. பண்ணிட்டோம். தண்ணி இங்கே இருக்கு. இப்போ இதில் வந்து மேகியை போடணும். பாருங்க 2 இந்தோமி அப்படியே போட்டாரு. ஓ அப்படியா விஷயம். நம்ம ஃப்ரெண்டு இன்னைக்கு நான் தான் சமையல். இன்னைக்கு இவரு தான் மாஸ்டர். எனக்கு சாப்பிட்டு அவர் சொல்லுவாரு. பார்த்தீங்கன்னா இப்போ மேகி கோச்சிக்கிட்டு இருக்கு. அடுத்தது முட்டை கொஞ்சம் வறுக்கணும். அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆரம்பியா சீக்கிரம். ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டோம். அதுக்கு தான் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு இருக்காரு. வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல்ல வெங்காயம் போட்டுக்குவோம். வெங்காயத்தை நல்லா வணங்கினதுக்கப்புறம் கேரட் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா போடவே இல்லை. போட்டாச்சுப்பா. அதை பாருங்க. ஒண்ணுமே தெரியல. இந்தோமி சாரி மேகி. சாரி இவரான தங்களுக்கு. வீட்டில் டென்ஷன் ஆகுது. வாய் குளறு தம்பி உனக்கு. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கேரட்டை போட்டுக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தோமி தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேகி வந்து ரெடி ஆயிடுச்சு, வெந்துருச்சு. இதை நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம். மேகியை வாங்கிடுச்சு. கேரட்டை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கேரட் வெந்ததுக்கப்புறம் முட்டையை உடச்சி அதுக்கப்புறம் மேகியை போட்டு கிண்டோம்னா சுவையான மேகி ரெடி. நல்லா இருக்குமா? என்னடா சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. கரெக்டாக இருக்குங்க. பெரம்பலூர்காரன் எதை செஞ்சாலும் கரெக்டா செய்வாங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சரிங்களா? இதுதான் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாது. அடுத்ததா முட்டையை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்துக்குங்க. பார்த்தீங்கன்னா மேகியும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம மசாலா போட போகிறோம். இது அந்த மேகி பாக்கெட்டோட வந்த மசாலா. மலைச்சாரல் பூரா வச்சுறீங்களே. மலை 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 மலைன்னு போடணுங்க. அடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் டேஸ்ட்டுக்காக நம்ம ஊர் கறி மசாலா. டப்பாவே இவ்வளோ பளிச்சுன்னு வச்சுருக்கீங்களே. ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். அடுத்து இவனை கிண்டிட்டு நம்ம சாப்பிடலாம். மசாலா போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஊர் சாப்பாடு ஸ்மெல்லே வருது. நல்லா கிண்டியாச்சு.
என்ன சொல்றான் பாருங்க. மசாலா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து இறக்கி சாப்பிட வேண்டியதான். ரெடி டு ஈட் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆயிடுச்சு சரிங்களா. கடைசியாக ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, நண்டு பிடிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். என்னடா பொசுக்கு மரியாதை பேசிவிட்ட? எதை தேடிட்டு இருக்காரு. அடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அவர் சொல்லுவாரு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்றீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கல்கொண்டியில் யாரும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி சமைச்சாலும் வீட்டு சமையல் மாதிரி வராது. என் ஒய்ஃபை நான் மிஸ் பண்ணுறேன். நானும் தான். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியல. யார் யாரெல்லாம் உங்கள் ஒய்ஃபை உங்கள் அம்மாவை மிஸ் பண்ணுறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். பாய் பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நஸ்ரீன் உனக்கு தான்.